டே 1லயே எவிக்ஷன் ஆயிருக்கு. 24 ஹவர்ஸ்லயே எவிக்ட் ஆயிருக்காங்க சாட்சனா எவிக்ட் ஆனது கரெக்டா? டே 1ல என்ன நடந்துச்சுன்றத பார்க்கலாம். டே 1ல வந்து 24 ஹவர்ஸ்ல ஒருத்தரை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. உங்களுடைய டிசிஷன்ஸை சொல்லுங்க, யார் எலிமினேட் ஆகலாம், நீங்க எலிமினேட் ஆகக்கூடாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அவங்களுடைய டிசிஷன்ஸ் சொல்றாங்க. ஒரு தெரியும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் சொல்றாங்க. நான் இதனால இருக்கணும், இதனால இருக்கக்கூடாது, இவங்க இருக்கக்கூடாது, நான் கன்ஃபார்மா இதனால இருக்கணும், இவங்க கன்ஃபார்மா இதனால இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்றாங்க. சஞ்சனா அவங்களே சொல்றாங்க, நான் வந்து வேற வழி இல்ல, கேர்ள்ஸ்ல யாராவது ஒருத்தர் போய் ஆகணும்னா நான் வெளில போக ரெடி அப்படின்னு சாட்சனா அவங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை சொன்னதுனால பிக் பாஸ்ல இருக்க மேக்ஸிமம் ஆஃப் தி மெம்பர்ஸ் சாட்சனாவை நாமினேட் பண்ணதால சாட்சனா எலிமினேட் ஆயிட்டு போயிட்டாங்க. இப்ப சாட்சனா எலிமினேட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேம் பிளான் இருக்கு. ரவீந்தர் வந்து நிறைய ஓட்டு வச்சிருந்தாரு, நாமினேட் பண்றப்போ நிறைய ஓட்டு வச்சிருந்தாரு. சாட்சனாவை நாமினேட் பண்ணும்போது ரவீந்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க விளையாடதான் வந்திருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் நாளே வெளில போகணும்னு சொல்லி இருக்க கூடாது, இந்த ஆட்டிடியூட் வந்து சரி கிடையாது அப்படின்றது அவர் வந்து ஒரு விதமா சொல்றாரு. இதே கேட்சி பாயிண்ட் எடுத்து சாட்சனாவை டார்கெட் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள வந்து நாமினேட் பண்ணி வெளியில அமைச்சிட்டாங்க. இது வந்து 7 சீசனாவே நடந்துதான் இருக்கு. ஒருத்தர் நாமினேட் பண்றாங்கன்னா அந்த பாயிண்ட வந்து கரெக்டா தப்பா இல்ல இருக்க உள்ள அர்த்தங்கள் தெரிஞ்சு பண்றமா இல்லையான்னு தெரியாம எல்லாருமே வந்து ஒரு ஆடு போகுதுன்னா அந்த ஆடு பின்னாடி எல்லா ஆடும் போற மாதிரி இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்லயும் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இந்த சீசன் ஒரு மென் வர்சஸ் உமன் சீசனா தான் இருக்கும்போது எந்த ஜெண்டர் வந்து உங்களுடைய வெளி உலகத்துக்கான ஜெண்டரை பெருமைப்படுத்த போறீங்க? அதாவது ஆண்கள் வந்து ஆண்களோட சமுதாயத்தை பெருமைப்படுத்த போறீங்களா, பெண்கள் வந்து பெண்களோட சமுதாயத்தை பெருமைப்படுத்த போறீங்களான்றத ஒரு ஸ்பெசிபிக்கா வச்சுதான் இந்த சீசன் நடத்த போறோம்ன்றது திருப்பி பிக் பாஸ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. பிக் பாஸோட ரூல்ஸை நீங்களே பண்ணிக்கலாம். சில ரூல்ஸை வந்து பாய்ஸ் வந்து இந்த ரூல்ஸை நீங்க மேக் பண்ணிக்கலாம், கேர்ள்ஸ் வந்து இந்த ரூல்ஸை மேக் பண்ணிக்கலாம்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறாரு. ஆனா ஃபைனல் டிசிஷன் எந்துதான், நான் எந்த ரூல்ஸ் சொன்னா எப்படி வேணா மாத்துவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. பாய்ஸ் என்ன ரூல்ஸ் சொன்னாங்கன்றத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வந்து ஸ்டோர் ரூமுக்கு எங்க சைடு தான் இருக்கு. ஸ்டோர் ரூமுக்கு நாங்க 2 மென்ன போடுவோம். நீங்க ஸ்டோர் ரூமுக்கு வரணும்னா அந்த மென் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வரணும். ஸ்டோர் ரூம்ல இருக்க டாஸ்க் படிக்கணும்னாலும் அந்த மென் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நீங்க படிக்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பாய்ஸ் சொல்றாங்க. செகண்ட் ரூல்ஸ் என்னன்னா, நாங்க 3 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு. காலை உணவு நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடறதா இருந்தாலும் சரி, எங்க கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி தான் மதிய உணவும் சரி, நைட்டு டின்னரும் சரி, நீங்க செய்யறதும் சாப்பிடுறதும் எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். நீங்க தான் சமைக்கணும், நாங்க சொல்ற ஆள் தான் சமைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து தண்ணிக்கு அவர் தான் இன்சார்ஜ். தண்ணி குடிக்கணும், தண்ணியோட பொறுப்பு அவருக்கு தான். கேர்ள்ஸ் சைடு அவர் வந்து உக்காந்துப்பாரு, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க தண்ணி குடிக்கணும். அதனால கேர்ள்ஸ் சைடுல இருக்க பிளேஸ்ல ரவீந்தருக்கு ஒரு பிளேஸ் கொடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 4th ரூல்ஸ் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, லைன், அந்த லைனை தாண்டி வரக்கூடாது. அந்த லைனை தாண்டி வந்தா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அதே மாதிரி ஒர்க், ஏதாவது நீங்க ஒர்க் பண்ணணும்னாலும் நீங்க எங்ககிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும். அது மாதிரி பண்ணலன்னா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு பாய்ஸ் சைட்ல இருந்து ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ரூல்ஸ் பார்த்தோம்னா 5 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு எந்த மென் போனாலும் எங்க கிட்ட கேட்டு தான் போகணும். அதே மாதிரி நாங்க வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு போற மாதிரி நாங்க அலோவ் பண்ணோம்னா நாங்க ஒரு ரூல்ஸ் சொல்லுவோம். அந்த ரூல்ஸ் என்னன்னா, ரூல்ஸ்குள்ளேயே ஒரு ரூல்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, ஒரு வாரத்துல எந்த ஒரு மென்னையும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு, அந்த ரூல்ஸ் நீங்க பிரேக் பண்ணாதான் நீங்க கன்ஃபெஷன் ரூம்குள்ள போகணும்ன்ற ஃபர்ஸ்ட் ரூல்ஸை கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பையன் கன்ஃபெஷன் ரூமுக்கு போனோம்னா இந்த அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் டிமாண்ட
ஒரு வாரத்துல ஒரு பையனை நாமினேட் பண்ணக்கூடாதுன்ற ரூல்ஸை பிரேக் பண்ணாதான் நீங்க கன்வர்ஷன் ரூம்குள்ளேயே போக முடியும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஆனா பிக் பாஸ் அதுக்கு ஒரு தடை விதிச்சிருக்காரு. என்னன்னா நான் கூப்பிடும் போது அந்த ரூல்ஸ் செல்லாது, மத்தபடி நீங்களா கன்வர்ஷன் ரூமுக்கு வந்தா அந்த ரூல் செல்லும். அதே மாதிரி லிவிங் ரூல் வரணும்னாலும் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஆனா பிக் பாஸ் திருப்பியும் அந்த ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. நான் லிவிங் ரூம் கூப்பிட்டா டாஸ்க் படிக்க கூப்பிட்டா வரலாம் அப்படின்றத. மூணாவது ரூல்ஸ் என்னன்னா பாய்ஸ் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணி வரும்போது எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் கையில எடுத்துட்டு வரக்கூடாது. பாய்ஸ் அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டு வந்தா கேர்ள்ஸ்க்கு பர்மிஷன் கேட்கணும். அதே மாதிரி பர்மிஷன் கேட்கல அந்த கேர்ள்ஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற ரூல்ஸையும் சொல்லியிருக்காங்க. சரி, இதோட பிக் பாஸோட டே 1 முடியுதான்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம் வைக்கிறாங்க. அதுவும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தான். நாற்காலி நாங்காலி அப்படின்ற கேம் வந்து டாபிக் பேரா இருக்கு. தலைவியா தலைவனா, தலைவனா தலைவியா. இந்த டாபிக்ல இந்த வாட்டி தலைவி வந்து ஃபர்ஸ்ட் கேப்டனா வந்து ஜெயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 வந்து தர்ஷிதா. தர்ஷிதா வந்து ஃபர்ஸ்ட் கேப்டனா வராங்க. அவங்களுடைய ரோலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு பார்ப்போம் என்னென்ன மாற்றங்களோட பிக் பாஸ் சீசன் 8 டே 2 இருக்கு.